ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் லாபட்டா லேடிஸ். இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் காமெடி ட்ராமா. இதோட கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ட்ரெயினில் 2 கப்பிள்ஸ் வராங்க. நம்ம ஹீரோவான தீபக் வந்து அவனோட ஊரில் இறங்குறான் அவனோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆர்த்திலாம் எடுக்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க ஒய்ஃப் மாறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் தீபக் அவனோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சானா சேர்ந்தானாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. சரி, ஓகே, அங்கே கதைக்குள்ளார போகலாம். படமே 2001 தான் ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க பேர் வந்து பூல்குமாரி. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அனுப்பிக்கிற ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. எல்லாமே சுற்றி நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன சந்தோஷமாக வழி அனுப்பாமல் இப்படி அழுதுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் 2 பேருமே அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆற்ற கிடக்குறாங்க. அப்புறம் பஸ்ஸில் வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரெயின்லேயே ஏறுறாங்க. இடையில தீபக் வந்து குமாரியோட உடம்புல உள்ள நகை எல்லாமே கைட்டி கொடுக்க சொல்கிறான். ஏன்னா இடையில யாராவது திருடங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஆபத்தாக போயிடும், என்கிட்ட கைட்டி கொடுன்னு சொல்கிறான். அப்புறம் அவளுமே எல்லாத்தையுமே கைட்டி கொடுத்துட்றான். அவங்க ஏறுற நேரம் ட்ரெயினில் வந்து ஆல்ரெடி ஒரு 2 கப்பிள்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல். ஒரே மாதிரி கோட்டு தான் போட்டிருக்காங்க. ஒரே மாதிரி சாரீ தான் கட்டியிருக்காங்க. நம்ம ஹீரோவுமே போயிட்டு கொஞ்சம் அவங்களோட ஒய்ஃப்க்கு இடம் கொடுங்கன்னு சொல்கிறான். அப்புறம் ஒரு ஆளை எஞ்சிக்கிட்டு அவங்க ஒய்ஃப்க்கு இடம் கொடுக்குறாங்க. அப்புறம் அங்கே ஒரு மாப்பிள்ளையோட அம்மா போல் அவங்க எவ்வளோ டவுரி போட்டாங்கன்னு சொல்லிட்டு தீபக் கிட்ட கேட்குறாங்க. தீபக்கும் அதை பற்றி சொல்லலையா. அப்புறம் பக்கத்தில் ஒரு மாப்பிள்ளை சொல்கிறான், எனக்கு வண்டி கொடுத்தாங்க, எனக்கு 10,000 பணம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஆண்டியும் சொல்லுது, எங்களுக்கு 1,00,000 பணம் கொடுத்தாங்க, பின்னாடியே மோட்டர் சைக்கிளும் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த மாப்பிள்ளையும் எனக்கு ஒரு செல்ஃபோன் கூட கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். திருப்பி அந்த ஆண்டி நம்ம தீபக்கிட்ட கேட்குது. தீபக் அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணல, அவன் ஒன்றுமே கண்டுக்கல. அதுக்கு அந்த ஆண்டி சொல்லுது, மாப்பிள்ளைக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கு போலன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் போல ஈவினிங் ஆகுது. குமாரிகிட்ட சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போகிறான். அந்த டைமில் ஒரு ஸ்டேஷனில் போய் வண்டி நிற்கிது. எல்லாமே ஆளுங்கெல்லாம் போகிறாங்க. அந்த டைமில் குமாரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஜன்னல் பக்கத்தில் நவுந்து உட்காந்துக்கிறா. ஆப்போசிட்டில் உள்ள கப்பிள்ஸ் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அப்புறம் தீபகம் வந்து பார்க்குறான், தன்னோட ஒய்ஃப் இந்த கார்னரில் தான் உட்காந்துருக்கான்னு நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் நைட் ஆனோன்னா அவனோட ஸ்டேஷன் வந்துடுது. கூப்பிட்றாங்க வாவான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்குமே சுத்தமாக தெரியல, சாரியை போட்டு மூடி வச்சிருக்காங்க. வான்னு கூப்பிட்டோன்னே அந்த பொண்ணுமே இறங்கி வந்துடுறா. அப்புறம் ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. அவங்க ஊரில் போய் இறங்கினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆர்த்தி எடுக்கிறாங்க தீபக்கோட அம்மா. அந்த டைமில் பொட்டு வைக்கிறதுக்காக முகத்திரையை எடுக்க சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு எடுக்கிறா. அந்த பொண்ணு வந்து அவனோட ஒய்ஃபான குமாரியே இல்லை, வேற யாரோ ஒரு பொண்ணு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு சுத்திரலான்னு கேட்குறாங்க. தீபக்கோட அப்பாவும் குமாரி எங்கடா, இந்த பொண்ணு யாரான்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க. அப்போதான் தீபக்கும் யோசிச்சு பார்க்குறான், நம்ம வேற ஒரு பொண்ணை தட்டி கூப்பிட்டு வந்துட்டோமான்னு சொல்லிட்டு. அதை சொன்னோன்னா சுத்திர எல்லாருமே திட்டுறாங்க, உன் ஒய்ஃபே நீ இழந்துட்டியா, அவளை ஒன்னால ஒழுங்கா கூப்பிட்டு வர முடியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, நானுமே பார்க்காம வந்துட்டேன். அந்த சாரி மூடி இருக்கிறப்ப எனக்கு கால் மட்டும் தான் தெரிஞ்சுது, என்னோட ஹஸ்பண்ட் தான் கூப்பிடுறாங்கன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன்னு சொல்கிறான். அப்புறம் தீபக்கும் அவனோட பேர் என்னன்னு சொல்கிறான். அப்போ யோசிச்சுட்டு சொல்கிறா புஷ்பா ராணின்னு சொல்லிட்டு. அப்புறம் தீபக்கோட அப்பாவும் உங்கள் அப்பா அம்மா பேர், உங்கள் ஊர்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு புஷ்பாவும் இதுதான் என்னோட அப்பா பேர், இதுதான் என்னோட அம்மா பேர், நான் சத்தீஸ்கர்லேருந்து வரேன்னு சொல்லிடுறான். சத்தீஸ்கர் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு போல, கிட்டத்தட்ட ஒரு பக்கத்து ஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அச்சுச்சோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தீபக்கும் அவனோட ஒய்ஃப் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கான் போல. ஸோ டக்குன்னு ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். பின்னாடியே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் போக பார்க்குறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு ஸ்ரீராம் வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறான், இந்த பொண்ணை எப்படி இங்கேயே வச்சிருக்கிறது, ஒருவேளை அவளோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் தேடி இருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கு தீபக்கோட அப்பாவும் ஓ சைக்கிளில் எப்படி இன்னொருத்தனோட ஒய்ஃபை கொண்டு போவேன், அதெல்லாம் தப்பாயிடும், நீ மட்டுமே போன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கட் பண்ணி இங்கே ட்ரெயினில் காட்டினா அது வந்து பட்டியாலா ஸ்டேஷனில் போய் நிற்கிது. அங்கே ஒரு மாப்பிள்ள இருக்கான், அவன் பேர் தான் பிரதீப். பக்கத்தில் இருக்கிறது குமாரி. பட் ஆனால் அவனோட ஒய்ஃப்னு நினச்சிட்டு தட்டிட்டு போகிறான். அவளுமே ஏஞ்சி பார்க்குறா, பக்கத்தில் அவனோட ஹஸ்பண்ட் இல்லைன்னா சுற்றி பார்க்குறா. அப்புறம் அந்த பிரதீப்போட ஃபேமிலியும் கேட்குறாங்க, எங்கடா ஜெயான்னு சொல்லிட்டு. ஜெயா தோதா இருக்காங்கிற மாதிரி ஜெயான்னு கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோயினை திட்டுறான். குமாரி திரும்பி பார்த்தோன்னா, நீங்கள் யாரு, என்னோட ஒய்ஃப் எங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவளும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறாளா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நான் பண்ணுறேன்னு சொல்கிறான். குமாரியும் ரொம்ப பயந்துடுறா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் ஸ்டேஷனுக்கு வெளில இருக்காங்களான்னு சொல்லிட்டு வெளில பார்க்க வரா. எல்லாருமே ரிச்சா வேணுமா, ஆட்டோ வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவள் பக்கத்தில் நெருங்கி வந்தோன்னா அவளுக்கு ஒன்றுமே புரியல. திருப்பி ஸ்டேஷனுக்குள்ளாரே ஓடி வந்துடுறா. இங்கே அந்த பிரதீப்போட ஃபேமிலியும் வந்து நான் வீட்டுக்கு போகிறேன், ஜெயா வந்தானே கண்டுபிடின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சரக்கு பாட்டில் பிரதீப் கையில் கொடுத்துட்டு போயிடறான். பிரதீப் கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து பார்க்குறான். பட் யாருமே வரலன்னா அப்படியே சரக்கு அடிச்சுட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறானோ, எங்கடா அவனோட ஒய்ஃபு வரலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவனுமே அவள் வரலன்னா என்ன, டவுரி வந்துருச்சு, பின்னாடியே மோட்டர் சைக்கிளும் வந்துடும், நான் இப்போ டேரெக்டாக ஒருத்தி வீட்டுக்கு போகிறேன், எனக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இதெல்லாமே தூரத்துலேருந்து குமாரி கவனிச்சிட்டு இருக்கா. அவங்க எல்லாமே போனதுக்கப்புறம் தான் ஏஞ்சி வரா. அப்புறம் கட் பண்ணி தீபக் காட்டினா அவனும் ஸ்டேஷன் ஃபுல்லாரே தேடுறாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, மனசு விட்டுறாரா, சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம், காலையில் கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் புஷ்பாவை காட்டினா ஃபோன் வச்சிருக்கா. முதல்ல ஃபோன் இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பா. அப்புறம் மெதுவாக யாரும் இல்லாத டைமில் வெளில வந்து அதில் உள்ள சிம்மை எடுத்து எரிச்சு தூக்கி போட்டுடுறா. அப்புறம் மார்னிங் திருப்பி பட்டியாலா ஸ்டேஷன்லேயே காட்டுறாங்க. குமாரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே டாய்லெட்லேயே படுத்து தூங்கியிருப்பா. அப்புறம் வெளில வந்து மூஞ்செல்லாமே கழுவிட்டு இருக்கா. அவளுக்கு ஆத்திரம் தாங்களா, அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடறா. மெதுவாக வெளில வந்து யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறா. டக்குன்னு ஒரு கால் இல்லாதவர் வந்து அவளை துரத்திக்கிட்டே இருக்காரு. அவளுமே பயந்துட்டே ஒரு பையனை போய் தட்டுறா. அவனுமே திரும்பி பார்த்துட்டு ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அவரோட 2 காலுமே போயிடுச்சு, அதுலேருந்து இங்கே ஸ்டேஷனில் தான் இருக்காருன்னு சொல்கிறான். அப்புறம் குமாரியை பார்த்துட்டு, நீ என்ன கல்யாண ஓடத்தில் இருக்க, எங்கேருந்து வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான்.
அப்புறம் அவளுமே பேசாமலே இருக்காளா, சரி நீ எங்கே தொலைஞ்சிட்டியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஆமா ஆமான்னு தலையாட்டுறா. அப்புறம் அந்த பையனும் அவன் பேர் சோட்டுவும் கொண்டு போயிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட விடுறான். அவர் கேட்குறாரு இந்த மாரி உன் பேர் என்னம்மான்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மாரி பூல்குமாரின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு ஹஸ்பண்ட் பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறா. ஏமா அப்படி பண்ணுற, ஹஸ்பண்ட் பேர் சொல்லனா நான் எப்படி இதில் நோட் பண்ணுவேன், அப்போ தானே எல்லாருக்கும் அனுப்ப முடியும்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த பொண்ணு கையில் மருதாணி போட்டிருக்கு போல, அதில் அவன் பேர் எழுதியிருந்தோன்னு அதை காட்டுறா. அப்புறம் நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டதுக்கு நான் வீட்டிலேருந்து தான் வரேன்னு சொல்லுது. அப்புறம் அவன் முறைச்சி பார்த்தோன்னா இல்லை கங்காப்பூர்லேருந்து வரேன்னு சொல்கிறா. அதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் திட்டுறாரு, இந்த ஊர்லேயே 2 கங்காப்பூர் இருக்கு, நீ மெயினாக எந்த ஊர்லேருந்து வரேன்னு சொல்லி கேட்குறாரு. அது குமாரியும் தெரிலன்னு சொல்கிறாளா. சரி இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது, நீ அவளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போன்னு சொல்கிறாரு. அது குமாரியும் அதெல்லாம் வேணாம், போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாம், என்னோட ஹஸ்பண்ட்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்கிறா. அதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் ஏன்னு கேட்குறாரு. அதுக்கு குமாரி சொல்கிறா, என்னோட நகை எல்லாமே என்னோட புருஷன் வாங்கிக்கிட்டாரு, அவர் வாங்குறப்ப சொன்னார் இந்த மாரி யாராவது ஒரு திருட நகையை திருடிட்டு போனான்னா அதை 2ஆக பிரித்து பாதி தான் அவன் வச்சுப்பான், இன்னொரு பாதியை போலீஸ் ஸ்டேஷன் தான் அனுப்பான், அதனால யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறா. அதை கேட்டோன்னே ஒரு 2 பேராலும் ஒன்றுமே சொல்ல முடியல. கட் பண்ணால் இங்கே திருப்பி தீபக் காட்டுறாங்க. அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அந்த டைமில் அவங்க கூப்பிட்டு இந்த மாரி பட்டு சட்டை இந்த வாட்ச்லாம் போட்டு போனீங்கன்னா நீ பணக்காரன்னு நினச்சிடுவாங்க, உன்கிட்ட அதிகமாக காசு பிடிக்கிறவங்க, நீ எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு ஒரு பழைய சட்டையே போட்டு போன்னு சொல்கிறாரு. அப்போ புஷ்பா வராங்க. தீபக் நிப்பாட்டிட்டு குமாரி கிடைக்கிறாளோ இல்லையோ நான் கண்டிப்பாக உங்களை உங்கள் வீட்டில் போய் சேர்த்துருவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறான். அப்புறம் இன்னைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், நீங்களும் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறான். அதுக்கு அவங்களுமே எனக்கு பயமாக இருக்குது நான் வரலன்னு சொல்லிடுறாங்க. இங்கே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் காட்டினா நம்ம தலைவன் போலீஸ்காரரு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு லேடியோட பையன் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டிட்டான் போல. ஸோ அதனால அவங்க அம்மாவை கூப்பிட்டுருக்காங்க போல, அவங்களுமே பாடிட்டு இருக்காங்க. நீங்கள் பாடுறதுக்காகவே 10,000 ரூபா நான் குறைச்சிட்டேன், இந்த பணம் மட்டும் போதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவனையுமே கூப்பிட்டு இதுக்கப்புறம் ட்ரங்க் அண்ட் டிரைவ்லாம் பண்ணிட்டு ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறாங்க. அப்புறம் ஸ்ரீராம் தீபக்கும் பக்கத்தில் வராங்க. ஸ்ரீராம் சொல்கிறான், நான் எம்எல்ஏக்கு தெரிஞ்சவன் சார், என்னோட ஃப்ரெண்டு ஒய்ஃப் காணா போயிட்டாங்கிற மாதிரி சொல்கிறான். சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டு என்ன மேட்டர்னு கேட்குறாரு. தீபக்கும் அங்கே நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறான். இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சு 2-3 நாள்லேயே எங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்னோட பொண்டாட்டியோட பாட்டி ஒரு ஆசைப்பட்டிருக்காங்க, என்னோட ஃபர்ஸ்ட் நைட் அவங்களோட வீட்டில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு, அதனால நாங்கள் ஒரு 2 நாள் தங்கி இருந்துட்டு 4 நாள் கழிச்சு தான் வந்தோம். அப்போ நாங்கள் ட்ரெயினில் வர்றப்போ என்னோட ஒய்ஃப்னு தெரியாமல் வேற ஒருத்தவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு. இதெல்லாமே கேட்டுட்டு போலீஸும் மஜா தான், நீ 2 நாள் உன்னோட ஒய்ஃபோட இருந்திருக்க, அதுக்கப்புறம் அவளை ஈஸியாக காணடிச்சிட்டேன், நான் இத்தனை வருஷமா ட்ரை பண்ணுறேன், என்னோட ஒய்ஃபை காணடிக்கவே முடியலையான்னு சொல்கிறாரு. அப்புறம் அதுவும் இல்லாமல் அவளோட நகையெல்லாம் வேற நீ வாங்கி வச்சிருக்க, எல்லாமே பிரச்சனையாக தானே இருக்கு, சரி எவ்வளோ கொடுக்க போகிறேங்கிற மாதிரி கேட்குறாரு. அவனுங்களுமே ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கு போலீஸ்காரருமே இன்னும் 10,000 ரூபாய் கொடுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு சொல்கிறான், சார் என் ஃப்ரெண்ட் நல்லா பாடுவான் சார், அவனை பாட வச்சு அந்த 10,000 ரூபாய் கழிச்சிடலான்னு சொல்கிறான். அதுக்கு போலீஸ்காரன் அவன் சோகத்தில் இருக்கான், அதனால அவன் பாட வேணாம் நீ பாடுன்னு சொல்கிறாரு. சார் எனக்கெல்லாம் பாட வராதுன்னு சொல்கிறாரு. பாட வராதா, அதோ இப்போ பாட வைப்பாருன்னு சொல்லிட்டு ஹிம்மட்ஜின்னு சொல்கிறாரு. பக்கத்தில் ஒரு கான்ஸ்டபிள் அவனை 2 போடு போடுறாரு, கத்துறான் அவனும். அப்புறம் போலீஸ்காரரும் தீபக் கிட்ட கேட்குறாரு, நீ கூட்டு வந்தில ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பற்றி என்ன தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவனுமே அந்த பொண்ணு பேர் புஷ்பாவான், அந்த பொண்ணு சத்தீஸ்கர்லேருந்து வந்திருக்கா, அவளோட ஹஸ்பண்டோட ஊர் என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் போலீஸ்காரர் அவன் எவ்வளோ நகை வச்சிருப்பா, எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம தீபக் அவன் நிறைய தான் வச்சிருந்தா, நல்லா சேஃப்டியாக தான் வச்சிருக்காங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் சரி போங்க நான் சர்ச் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ்னு விட்டுறாரு. பக்கத்தில் கான்ஸ்டபிள் கேட்குறாரு, சார் இவனோட ஒய்ஃபை தொலைச்சிருக்கான், அவளோட நகை எல்லாமே வேற வாங்கிட்டு இருந்திருக்கான், எனக்கு இவன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது, இவனை பேசாமல் ஜெயிலில் பிடிச்சி போட்டுமா சார்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு போலீஸ்காரருமே இவனை பிடிச்சி போட்டு என்ன பண்ணுறது, இவனே ஒரு விவசாயி, இவன்கிட்டேருந்து என்ன கிடைக்க போகுது, நமக்கு தங்க முட்டை கொடுக்க போகிறது அந்த புஷ்பா தான், அவளை நாளைக்கு கூட்டு வருவாங்க, அவள்கிட்டேருந்து நம்ம கறக்க வேண்டியது எல்லாமே கறந்துடலான்னு சொல்கிறாரு. கட் பண்ணா தீபக் வீட்டுக்கு வரான். அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக இருக்குது. தீபக்கோட அண்ணன் பையனும் புது ஆண்டி ஓடி போயிட்டாங்க, அவங்களும் இல்லைன்னு சொல்கிறான். ஒன்றும் அவனுக்கு புரியல. உள்ளார வந்து கேட்டா அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாரி புஷ்பா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, ரொம்ப நேரமாச்சு காணல, உங்கள் அப்பா போயிட்டு தான் பார்க்க சொன்னேன், கோயில் அவள் இல்லை, அப்புறம் சுற்றி முற்றி ஊர் பூரா தேடணும், அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. தீபக்கு செம கடுப்பாகுது. ஊரில் உள்ளவங்களாம் நம்ம பார்த்து என்ன நினைப்பாங்க, 2 நாளில் நம்ம 2 பொண்ணை தொலைச்சிட்டோம்னு சொல்கிறான். அப்புறம் கட் பண்ணால் பட்டியாலா ஸ்டேஷனில் காட்டுறாங்க. குமாரிக்கு சோட்டு சாப்பாடு வாங்கி தரான். சோட்டு சொல்கிறான், நான் இந்த கடையில் தான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பாட்டிமா இருக்காங்க, அங்கே நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறான். அப்புறம் சோட்டு குமாரிகிட்டையும் சொல்கிறான், இவங்க பேர் மாஷா, ரொம்ப நல்ல மனுஷி, தானாகவே முன்னேறி இந்த ஸ்டேஷனில் ஒரு டீ கடை ஆரம்பித்தாங்க, இப்போ நல்லா இருக்குது, நானும் அங்கே தான் வேலை பார்க்குறேன், நீ அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா உன் ஹஸ்பண்ட் கூட்டு போகிறப்ப நீ சந்தோஷமாக போகலான்னு சொல்கிறான். அப்புறம் மாஷாவும் சொல்கிறாங்க, நீ உன் ஊர் பேர் தெரிஞ்சுட்டுனா நீ ஈஸியாக அங்கே போயிடலாம், அதை மட்டும் கண்டுபிடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சோட்டுவும் அதெல்லாம் முக்கியம் இல்லையா, அவங்க திருப்பி அவங்க ஊருக்கு போகிறதுக்கு வேணாமா, திருப்பி அவங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு தான் போகணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு மாஷாவும் எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. குமாரி சொல்கிறா, ஒரு நல்ல பொண்ணு திருப்பி அவங்க ஊருக்கு போகிறப்போ அவங்க ஹஸ்பண்டோட தான் போகணும், தனியாலாம் போனால் எனக்கு ஏதோ குறை இருக்குன்னு நினச்சிப்பாங்கன்னு சொல்கிறா. அப்புறம் மாஷாவும் உன்னை பார்த்தா நீ உருப்புற மாதிரியே தோணலேன்னு சொல்கிறா. அப்போ திரும்பி பார்க்குறாங்க, ஒரு ஆள் சமோசாவுக்கு சட்னி எடுத்துகிட்டு இருக்கான். அதுக்கு மாஷா கேட்குறாங்க, நீ 2 சமோசா தானே வாங்கின, அதுக்கேண்டா 2 லிட்டர் சட்னியை ஊற்றிருக்கேன்னு கேட்குறாங்க. அப்புறம் அவனுமே பயந்து ஓடிறான்.
அப்புறம் மாஷா குமாரியை பார்த்து சொல்றாங்க, உன்னை உன் ஹஸ்பண்ட் ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். நீ காணா போய் மொத்தமா 2 நாள் ஆக போகுது. பட்டியாலா ஸ்டேஷன்ல இருந்தான்னா உன்னை வந்து பார்த்துருப்பான். அவன் உன்னை பார்க்கல, அவன் உன்னை சீட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு அவ்வளோ அதெல்லாம் நம்பல, அவர் அப்படி கிடையாதுங்கிற மாதிரிலாம் சொல்றா. அதுக்கு மாஷாவும் உன்னை அவன் ஏமாத்திட்டான், நீ ஏமாத்திட்டான்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, அவர் என்னை ஏமாத்த மாட்டாரு, என்னை வந்து கண்டிப்பா பாப்பாருன்னு சொல்றா. அதுக்கு மாஷாவும் உங்க வீட்டில் உனக்கு சரியா வளர்க்கல, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. குமாரிக்கு அவங்க சொல்றது கொஞ்சம் போல கடுப்பாயிடுச்சு. டக்குன்னு அவங்க சாப்பிட்டு இருந்தது கீழே வச்சுட்டு போயிடுறா. அப்புறம் பட்டியாலால காட்டினா அந்த பிரதீப் இருக்கான்ல, அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அப்படியே கட் பண்ணி நம்ம தீபக் வீட்டில் காட்டினா அங்க புஷ்பா வந்துடுறா. நீ இவ்வளோ நேரம் எங்க போயிருந்த, எங்க இவ்வளோ நேரம் இருந்தேன்னு சொல்லிட்டு தீபக்கோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு புஷ்பாவுமே நான் கோயில்ல தான் இருந்தேன், ப்ரே பண்ணி இருந்தேன்னு சொல்றாங்க. தீபக்கோட அப்பா சொல்றாங்க, நான் அங்கே தானே தேடி இருந்தேன், அங்கே நீ இல்லையேன்னு சொல்றாங்க. அதுக்கு புஷ்பாவுமே அங்கே யாருமே எனக்கு தெரியாதுல்ல, ஸோ நான் சாரியை வச்சு மூடி இருந்தேன்னு சொல்றா. தீபக்கும் அவங்க அப்பாவை திட்டுறான். என்ன மட்டும் ஒரு பொண்ணை விட்டு வந்தான்னு சொல்லிட்டு அன்னைக்கு திட்டுனீங்கல்ல, நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க, நம்ம வீட்டில் தானே அந்த பொண்ணு இவ்வளோ நாள் இருந்தா, அவ சாரியை மூடி இருந்தப்போ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சான்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் புஷ்பாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதத்தை கொடுக்குறா. அவங்களும் அப்புறம் வணங்கிட்டு அப்படியே உள்ளர கூட்டுக்கிறாங்க. புஷ்பாவும் உள்ள போயிட்டு பீரோக்குள்ளார வந்து ரேஷன் கார்டு ஒன்று வைக்கிறா. அவ யாரோடது எடுத்துட்டு வந்திருக்கா இல்லை அவளோடது தானே என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக காட்டல. அப்புறம் வெளில வந்து அவளோட ரூமுக்கு போக பார்க்குறா. அந்த டைம்ல தீபக் கூப்பிடுறான். இந்த மாதிரி நீங்க கொடுத்த நம்பர் வந்து தப்பா இருக்கு, உன்னோட நம்பரே உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குறான். அவ ஒன்றுமே பதில் சொல்லல. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க, நாளைக்கு நம்ம போகணும்னு சொல்கிறான். அந்த டைம்ல தீபக்கோட அப்பா சொல்கிறாங்க, பேசாம குமாரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு காணா போயிட்டான்னு சொல்லுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு தீபக்கும் அவங்க நம்மளை தான் திட்டுவாங்க, நம்ம கூட தானே அனுப்பி வச்சாங்க, என்னோட ஒய்ஃப் அவளை நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் எப்படி அவங்க வீட்டில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்புறம் அவளை நினச்சி அப்படியே கொஞ்சம் போல சோகமாகவே இருக்கான். அவள் கூட இருந்த நினைவுகள், அவளை கல்யாணம் பண்ணுது, அப்புறம் கோயிலுக்கு எல்லாமே போனது எல்லாமே நினச்சி பார்க்குறான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டினா ஒரு சில பொண்ணுங்கள்லாம் காணா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேர்றதுக்காக ஃபேக்ஸ் ஒன்று அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஃபேக்ஸை கான்ஸ்டபிள் எடுத்து வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டரும் அதை பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கும் தெரிய வருது, அந்த ட்ரெயின்லேருந்து இன்னொரு பொண்ணு காணா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பட்டியாலா ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய ஒரு பொண்ணு ஜெயா, அவள் காணா போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அங்கே ஃபோன் பண்ணி கேட்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணுறாங்க. இந்தமாரி ஜெயான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உங்கள் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியவ காணா போயிட்டாலாமே, எங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய பொண்ணுமே காணா போயிட்டா, உங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அப்படிலாம் ஒன்றும் வரல சார், இந்த ஜெயா பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அதே ட்ரெயினில் இருந்தால் 2 பொண்ணு காணாம போயிருக்காங்க, அதை பற்றி தான் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சாரு. அப்புறம் டக்குன்னு கேட்குறாங்க, அந்த ஜெயா பொண்ணுக்கிட்ட எவ்வளோ நகை இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பட்டியாலா இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க 150 கிராம் இருக்குன்னு சொல்லிட்டு. இவனுக்கு டவுட் வந்துருச்சு, இந்த புஷ்பா தான் ஒரு வேளை ஜெயாவா இருப்பாளன்னு சொல்லிட்டு. அப்புறம் கான்ஸ்டபிள் சொல்கிறான், இந்த புஷ்பா ராணி மேலே நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. கட் பண்ணா அந்த பட்டியாலா ஸ்டேஷனில் காட்டுறாங்க. சோட்டு வந்து குமாரியை வந்து மாஷா கடைக்கிட்ட கூப்பிட்டு வரான். சோட்டுவும் தேட்டரில் அந்த படம் பார்த்தோமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். குமாரியும் நல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி தலையாட்டுறான். குமாரியும் மாஷாவை பார்க்குறா. மாஷாவும் குமாரியை பார்த்துட்டு ஏன் அப்படிலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் சோட்டு வந்து அவனோட இடத்துல தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போகிறான். அது ஒரு சின்ன ஷெட் மாதிரி தான் இருக்குது, அங்கே ஒரு பாயை விரிச்சு போகிறான், இங்கே படுத்துக்கோன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் அந்த டிசேபிள்டு பர்சன் இருக்காருல்ல, அவர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பேண்டா அவுக்குறாரு. அதுக்குள்ளார 2 காலுமே இருக்கு. குமாரிக்கு ஒன்றுமே புரியல, அவள் அதிர்ச்சியாகவே பார்த்துட்டு இருக்கா. சோட்டு சொல்கிறான், இங்கே நடக்கிற எதுவுமே நீ ரியல்னு நினைக்காத, எல்லாமே பொழப்புக்காக வாழ்ந்தவனுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் அங்கே புஷ்பாராணியை காட்டினா அவள் யாருக்கும் தெரியாமல் வெளில வந்து ஒரு சிம் ஒன்று வாங்கியிருப்பா போல. அதை ஃபோனில் போட்டு அப்படியே ஆன் பண்ணி பார்க்குறா ஃபோனை. திருப்பி மார்னிங் காட்டினா சோட்டு வந்து குமாரியை திருப்பி மாஷா கடைக்கு கூப்பிட்டு வரான். குமாரியும் மாஷா கிட்ட போய் சொல்கிறாங்க, இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் மடிச்சு கொடுத்தாங்க, அதை நீங்கள் இங்கே பத்திரமா வச்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு மாஷாவும் சொல்கிறாங்க, இந்த முடிச்சுக்குள்ள என்ன இருக்க போகுது, மஞ்சளும் அரிசியும் தானே, இது வச்சிருந்தா உன்னோட புருஷன் காப்பாற்றப்பட்டுருவாருன்னு சொல்லிட்டு நீ நம்பிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் அந்த கடையில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கு. மாஷாவும் வந்து குமாரி சும்மா தானே நிற்கிற, அந்த பக்கோடாவை கொஞ்சம் போட்டு வைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சோட்டுவும் மாஷா உன்னை கூப்பிட்டாங்கல்ல, சீக்கிரம் போய் பாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் குமாரியும் வந்து அந்த பக்கோடாவை போடுறா. கட் பண்ணி தீபக்கோட வீட்டில் காட்டுறாங்க. புஷ்பா அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு தீபக்கோட அண்ணிகிட்ட கேட்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு பெரிய மனசுங்க, பேச முடியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் சொல்லுது அவங்க பேர் சிந்துன்னு சொல்லலாம். சிந்துவும் சொல்கிறாங்க, நான் நல்லா பேசுவேங்க, ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு புஷ்பாவும் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஏன் பேசாமலே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சிந்துவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, என் புருஷன் இருக்கிற வரையும் நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன், என்னோட புருஷன் வெளில வேலைக்கு போயிருக்காரு, அதுக்கப்புறத்துலேருந்து யார்ட்டையுமே பேசுகிற மாதிரி தோணல, அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. புஷ்பாவும் அவங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சிந்து சொல்கிறாங்க, யாருமே அவங்களோட புருஷன் பேர்லாம் சொல்ல மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நீ எங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்தில்ல, அப்போ கேட்டப்போ கூட நீ சத்தமாக உன்னோட புருஷன் பேர் சொன்னோன்னு நான் அப்படியே அரண்டு போயிட்டேன், அப்படிலாம் யாருமே எங்கள் ஊரில் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு புஷ்பாவும் நல்ல பேராக இருந்தால் என் சத்தமாக சொல்ல வேண்டியது தானே, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிந்துவும் நீ ரொம்ப வித்தியாசமான பொண்ணாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் கட் பண்ண தீபக் வந்து புஷ்பாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்திருக்கான். இன்ஸ்பெக்டர் நான் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே தெளிவாக பதில் சொல்லணும், உன் பேர் என்ன, உன்னோட ஊர் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க. நான் இவ்வளோ தூரம் கொஸ்டின் கேட்குறேன்ல, இங்கே யார் இருக்கா, எல்லாமே நீ பார்த்த ஆளுங்க தானே, ஒழுங்காக உன்னோட முகத்திரை எடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுமே எடுக்கிறாங்க.
அப்புறம் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, உன்னோட உடம்புல ஏதாவது தெரிகிற மாதிரியான மச்சம் இல்லை டேட்டூ ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு புஷ்பாவும் ஆமாம்மா இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட கையில் உள்ள டேட்டூவை காட்டுறாங்க. அதில் ஸ்ரேயான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. டக்குனு இன்ஸ்பெக்டரும் கொஞ்சம் போல அதிர்ச்சி ஆகிட்டு, உன் பேர் புஷ்பா ராணி தானே, ஏன் ஸ்ரேயான்னு சொல்லிட்டு போட்டுருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு புஷ்பாவும் சொல்கிறாங்க, என் பாட்டிமா சின்ன வயசில் எனக்கு வந்து ஸ்ரேயான்னு தான் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, அதனால தான் அவங்க ஞாபகார்த்தமாக இதை நான் டேட்டோ பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் இந்த அம்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க. அவங்களும் சாரி வச்சு அப்படியே போத்திட்டு போய் நிற்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சாரியை வச்சுட்டு மூடி இருந்தீங்கன்னா உன் ஃபேஸ் எப்படிமா எல்லாருக்கும் தெரியும், உன் புருஷனை நீ பார்க்கணும்னு நினைக்கிறியா பார்க்க வேணாம்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு புஷ்பாவும் நான் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க மாட்டேன், அதுவும் சாரி வச்சு மூடாமலாம் நான் போஸ்ட் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் டக்குன்னு மிரட்டுறாரு. டக்குன்னு பக்கத்தில் உள்ள கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இப்படி சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்ம மீறக்கூடாது சார், இங்கே ஊர் ஆளுங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி போய் தொலைங்கன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஆள் போகிறப்போ வந்து ஜெயான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. புஷ்பாவுமே டக்குன்னு திரும்பி பார்த்துடுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, டேட்டோவை கைட்டுறப்போ பேங்கிள்ஸ் அங்கே கைட்டி வச்சேன், அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டருக்கும் தெரிஞ்சது புஷ்பா ஏதோ திருட்டு தானம் பண்ணுறா, அவள் ஏதோ கெட்ட பொண்ணுதாங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் கட் பண்ணி பட்டியாலா ஸ்டேஷனில் காட்டினா 2 பேருமே ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. மாஷா அவங்களோட வீட்டுக்கு தான் குமாரியை கூப்பிட்டு வராங்க. உள்ளார வந்தோம் பசிக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. குமாரியும் ஆமாம் தலையாடுறா. சரி ஓகே, அங்கே கொஞ்சம் மாவு இருக்குது, ரொட்டி போட்டுரு, எனக்கும் ஒரு ரொட்டி போட்டுருன்னு சொல்கிறாங்க. அப்படியே ரொட்டியை போட்டுட்டு குமாரி கேட்குறா, இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் தனியாக தான் இருக்கீங்களா, உங்களுக்கு யாரும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு மாஷாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு எல்லாருமே இருந்தாங்க, பையன் புருஷன் எல்லாருமே இருந்தாங்க, பட் ஆனால் எல்லாருமே எனக்கு பிரச்சனை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பையன் ஒரு கல்யாணம் ஆச்சு, அவனும் போயிட்டான். புருஷன் வந்து குடிச்சிட்டு வந்து என்ன தான் அடிப்பான், அதுக்கு ஒரு காரணமும் சொல்லுவான் பாருங்க, பிடிச்சவங்க வந்து அடிச்சா அதை ஏற்றுக்கணுமா. திருப்பி நான் அவனை அடித்தான், அவன் ஓடிட்டான், இப்போ நான் தனியாக தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் குமாரியும் காதில் வாங்குறா, வருத்தப்படுறா. அப்புறம் அவங்க சொல்கிற காமெடிக்கெலாம் சிரிக்கிறா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறா, நான் நாளைக்கு கடையில் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு மாஷாவும் நீ ஏதாவது பண்ண போறியா, பண்ணு சந்தோஷம் தான் சொல்கிறாங்க. அப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா அது பால்கோவா மாதிரியா இல்லை அது என்ன சம்திங் தெரியல, ஒயிட் கலரில் இருக்குது ஸ்வீட்டாக. மேலே அப்படியே ரோஜா இதழ்கள்லாம் போட்டு அப்படியே கடைக்கு எடுத்து வந்திருக்காங்க. அங்கே அந்த சட்னி திருடன் இருக்கான்ல, அவன் உட்காந்து சம்சா சாப்பிட்டுட்டு இருக்கான். மாஷாவும் அவனை கூப்பிடுறாங்க. அதுக்கு அவனுமே இல்லை பரவாயில்ல எனக்கு சட்னிலாம் வேணான்னு சொல்கிறான். இல்லை பரவாயில்ல வாவான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதுலேருந்து ஒரு ஸ்பூனை எடுத்து அவன்கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. அவனை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறான். குமாரிக்கு அது சந்தோஷமா இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாஷாவும் இல்லை ஸ்வீட்லாம் சாப்பிட்றது நித்தியம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருப்பி அவனுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்து சந்தோஷமாக சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கட் பண்ணி தீபக் வீட்டில் காட்டினா புஷ்பாவும் தீபக்கோட அம்மாயிட்ட சொல்லிட்டு வெளில போகிறா. பின்னாடியே நம்ம இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் ஃபாலோ பண்ணுறாங்க. புஷ்பா டேரெக்டாக கோயிலுக்கு தான் போகிறா. கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறாங்க, சார் அவள் கையில் ஃபோன் இருக்குது பாருங்க, அதுவும் இல்லாமல் அவள் கோயிலுக்கு வந்திருக்கா, எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நிறைய சிக்னல் கிடைக்கும், ஸோ அதனால அவள் இங்கே வந்து யாருக்கா ஃபோன் பண்ண போகிறான்னு சொல்கிறாரு. அப்புறம் அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு நகைக்கடையில் போயிட்டு தன்னோட பேங்கிள்ஸை கைட்டி வச்சுட்டு பணம் வாங்கிக்கிறான். இன்ஸ்பெக்டரும் பின்னாடியே போயிட்டு அந்த அடகு கடையில் அந்த பேங்கிள்ஸ் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அப்புறம் அவள் போகிற இடம் எல்லாத்துக்குமே போயிட்டு இன்ஸ்பெக்டர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அதே டைமில் தீபக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊரில் தேடிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துமே புஷ்பா ஒளிரா. அதெல்லாமே இப்போ இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாங்க. தீபக்கும் போயிட்டு எல்லா கடையிலையும் போயிட்டு கேட்குறான். ஒரு கடையில் போயிட்டு இந்த ஃபோட்டோவை காட்டி இவங்களை பார்த்துருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்குறான். அவன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்கிறான், யோ நீ லூசாயா, உன் பொண்டாட்டியோட மூஞ்சே மறைச்சு வச்சிருக்க, அவங்களோட ஐடென்டிட்டியவே நீ மறைச்சிட்ட, இப்படிலாம் இருந்தால் நாடு எங்கள் உருப்பிட போகுதுன்னு சொல்கிறான். டக்குன்னு பின்னாடி அவனோட ஒய்ஃப் வந்து காப்பி கொடுக்குறாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா உடம்பு புறாவை மறைச்சிட்டு புர்கா போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு தீபக்கும் மனசில் நினச்சிக்கிறான், டே நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டு பாரியான்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்ஸ்பெக்டரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனப்போ தான் தெரியுது புஷ்பா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் அப்புறம் டிராவல் ஆஃபீஸ்க்கு எல்லாமே போயிருக்கா. இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க, அவள் எங்கேயோ ஓடி போகிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் புஷ்பா தோட்டத்தில் இருக்கிறப்போ ஸ்ரீராம் வரான். புஷ்பா அந்த டைமில் பாட்டு பாடிட்டு இருக்கா. ஸ்ரீராமும் உங்கள் வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறான். புஷ்பாவும் கேட்குறான், நீங்களும் தீபக் மாதிரி விவசாயி தானான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஸ்ரீராமும் இல்லை நான் பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று வச்சிருக்கேன், இங்கே நிறைய வெட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே நான் தான் பிரிண்ட் பண்ணுவேன், எல்லாருக்கும் நான் வெட்டிங் கார்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்னும் நான் எனக்கு மட்டும் பிரிண்ட் பண்ணலன்னு சொல்கிறான். அதுக்கு புஷ்பாவும் ஏன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு சொல்கிறான். அப்புறம் அந்த இடத்துக்கு டக்குன்னு தீபக்கோட அப்பாவும் வந்துடுறாங்க. ஸ்ரீராம் இங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே பாரு பயிர் எல்லாமே பாரு, ஏகப்பட்ட பூச்சி எல்லாமே வளர்ந்துருக்கு, இதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும், தீபக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு புஷ்பாவுமே அந்த பயிர் எல்லாமே பார்த்துட்டு, பூச்சி மருந்துலாம் அடித்தா பயிருமே வீணாக போயிடும், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு வீணா போன ஆயில் ட்ரம் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க, அது காஞ்சதுக்கப்புறம் அது மேலே கம்மு கடவி அதை அந்த நிலத்துக்குள்ளார வச்சிங்கன்னா எல்லோ கலர் அட்ராக்ட் ஆகி வந்து நிறைய பூச்சி ஒட்டிக்கும், அதனால சீக்கிரம் செத்துருங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஸ்ரீராமும் இதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்ரி சேனல்லேருந்து தானே பார்த்தீங்க, நானும் அதெல்லாமே பார்ப்பேங்கிற மாதிரி சொல்கிறான். புஷ்பாவும் ஏதோ மறைக்கிறாங்கிற மாதிரி தோணுது. அவ்வளோ ஆமாங்கிற மாதிரி மெதுவாக தலையாட்டிக்கிறா. அப்புறம் அந்த இடத்த விட்டு டக்குன்னு வெளில வந்துடுறா. பக்கத்தில் சிந்து கேட்குறா, உங்களுக்கு விவசாயம் பற்றி நிறைய தெரியும் போலங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு புஷ்பாவும் அவ்வளோலாம் தெரியாது, கொஞ்சம் நான் புக்கில் எல்லாமே படிச்சிருக்கேன், அதனால தெரியுங்கிற மாதிரி சொல்கிறா.
அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா நிறைய நிலலாமே வச்சுருந்தாங்க. ஒரு சில டைமில் அதெல்லாமே நிறைய விற்றுக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் நான் கற்றுக்கிட்டதாங்கிற மாதிரி சொல்கிறா. கட் பண்ணி ஸ்டேஷனில் காட்டினா இன்ஸ்பெக்டர் எடுத்த ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக இல்லை. எதுலேயுமே அவன் மூஞ்சி தெரிகிற மாதிரியே இல்லை. என்னடா அது இவ்வளோ நல்லா எடுத்துமே ஒரு ஃபோட்டோ கூட இல்லையங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் அந்த வளையல ஃபோட்டோ எடுத்தான்ல, அதை வந்து கான்ஸ்டபிள்கிட்ட கொடுத்து இதை பட்டியாலா ஸ்டேஷனுக்கு அனுப்பி வையே, இந்த வளையல அவங்களுக்கு சொந்தமானதான் கேளுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஜெயாவோட ஃபோட்டோ அனுப்ப சொல்லி கேட்டோம்ல, அதையுமே சீக்கிரம் அனுப்ப சொல்லுன்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே திருப்பி புஷ்பாவை காட்டினா அங்கே கட்லுக்கு கீழே ஒரு பின் ஒன்று விழுந்துருச்சு. அதை எடுக்க பார்க்குறப்போ ஒரு டயக்ராம் ஒன்று பார்க்குறா. அங்கே பக்கத்தில் தீபக்கோட அண்ணன் பையன் பப்ளு இருக்கான். அவன்கிட்ட கேட்டால் இதான் எங்கள் அப்பா அம்மா தான் வரைஞ்சாங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் சிந்து உள்ளார வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் தான் வரைஞ்சிங்களான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு சிந்துவும் ஆமாம்மா இதை நான் தான் வரைஞ்சேன், என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ஃபோட்டோ தான், ஆனால் அது ஆதார் கார்டு கேட்டப்போ நான் கொடுத்துட்டேன், அப்புறம் என் மைண்டில் இருந்தது அப்படியே நான் வரைஞ்சி வச்சேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு புஷ்பாவும் உங்களுக்கு இவ்வளோ நல்லா வரைய தெரியுது, எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சிந்துவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தோணிச்சு அப்படியே வரைஞ்சேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு புஷ்பாவும் இதெல்லாம் பெரிய வரும், எல்லாருக்குமே ஈஸியாக அமைஞ்சிடாது, நிறைய கற்றுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் வெளில ஸ்ரீராமே புஷ்பா சொன்ன மாரி அந்த வேஸ்ட்டாக போன எண்ணெய் பாட்டில் அப்படியே மஞ்சள் பெயிண்ட் ஆகிடுச்சு, அது மேலே வந்து கம்மை தடவி வச்சிருக்கான். அப்போ அங்கே புஷ்பாவுமே வரா, அவன்ட்டு அப்படியே சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கா. இது எல்லாமே தூரத்துலேருந்து இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிள் சொல்கிறான், அவளை பின்தொடர்ந்ததில் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது சார், மணியாடார் ஆஃபீஸ்லேருந்து நான் இந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணேன். அவள் ஒரு 5 வாட்டி 5000 சொல்லிட்டு ஹேமா திருப்பதிங்கிற பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இவ எதை திருட்டு வேலை தான் பார்த்துருக்காங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் குமாரி கேட்டா அவள் மாஷாவோட கலையில் தான் அப்படியே கணக்கு எழுதிட்டு உட்காந்துருக்கா. அப்போ சோட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தான். அப்போ குமாரி கேட்குறா, நீ எவ்வளோ நாளாக இங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. நான் ஒரு 7 வயசுலேருந்து இங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்கிறான். அடுத்து நீ என்ன கேட்க போகிறேன்னு தெரியும், நான் ஆனாதேன்னு சொல்லிட்டு தானே கேட்க போகிறேன். அப்படிலாம் இல்லை, எனக்கு எல்லா ஃபேமிலியுமே இருக்குது, நான் மாதம் மாதம் அவங்களுக்கு பணம் அனுப்பி வைப்பேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ கொஞ்சம் போல குமாரியும் யோசிச்சுட்டு மாஷாட்ட கேட்குறா, இந்த மாதிரி இந்த பையன் எல்லாமே அவனோட வீட்டுக்காக எவ்வளோ உழைக்கிறான், பட் ஆனால் பெண்களெல்லாம் என் வீட்டுக்கு உழைக்க விட மாட்டாங்க, அவங்கள சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க, ஒரு மாதிரி அவங்கள எந்த ஒரு வேலையுமே வீட்டுக்காக பண்ண விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு மாஷாவும் சொல்கிறாங்க, நம்மளால எல்லாமே பண்ண முடியும், நம்மளால விவசாயம் பண்ண முடியும், சமைக்க முடியும், அதுவும் இல்லாமல் நம்மளால குழந்தை பெற்றுக்க முடியும், நம்மளாலே அதை வளர்க்க முடியும், இதெல்லாமே பண்ணுறப்ப நம்மளால வெளில போய் வேலை பார்க்க முடியாதா, எல்லாமே நம்மளால பண்ண முடியும், இந்த உண்மை உனக்கு புரிஞ்சுட்டாவே நீ வெளில சுதந்திரமா சுத்துவ, உன்னால எல்லாமே முடியும், ஆனால் கஷ்டம் யாருக்குன்னா அவனோட புருஷனுக்கு தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ குமாரியும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நானும் இங்கேருந்து என்னோட ஹஸ்பண்ட் கூட்டு போயிட்டாருன்னா அவர் கூட சேர்ந்து நல்லா உழைப்பேன், நானும் நிறைய வேலை செய்வேன், அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேங்கிற மாதிரி சொல்கிறா. அதை மாஷா கேட்டுட்டு கெட்டுது போ, நீ அவரு கூட சேர்ந்து எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ தனியாக நின்று பண்ணாலே உன்னால் எல்லாமே பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாஷா சொன்னது எல்லாமே கேட்டுட்டு குமாரிக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவளால் எல்லாம் முடியுங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. அப்புறம் எங்கள் நைட்டு தீபக்கோட வீட்டில் காட்டினா தீபக்கோட அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. காய்கறி இல்லாமல் நிறைய போட்டு ஒரு தொக்கு மாரி ஒன்று பண்ணுறாங்க ரொட்டிக்காக. அதை புஷ்பா சாப்பிட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப சூப்பராக சமைக்கிறீங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு தீபக்கோட அம்மாவும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி என்னை பாராட்டி, என்னோட ஹஸ்பண்டும் என்னை பாராட்டினதில்லை, பையனும் பாராட்டினதில்லை, அத்தை நீங்கள் பாராட்டுறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. அவங்களும் ஒன்றுமே சொல்லியா, ஆமாம் யாருமே என்னை பாராட்டினதில்லை, நீ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னை பாராட்டுக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தீபக்குக்கும் அவங்க அப்பாவுக்குமே இந்த மாதிரி தொக்கு மாரி செஞ்சால் பிடிக்காது, அதனால நானுமே இதை சமைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு புஷ்பாவுமே உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் செய்ய வேண்டியதானங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தீபக்கோட அம்மா சொல்கிறாங்க, நமக்கு பிடிச்சதை நம்ம எப்படி செய்ய முடியும், அவங்களுக்கு பிடிச்சதான் நம்ம செய்ய முடியும், எனக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மறந்துடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை அவங்க காமெடியாக தான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் அவங்க அத்தையுமே சேர்ந்து. அது புஷ்பாவுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாகுது, அப்படியே அமைதியாகவே தான் இருக்கா. அப்புறம் புஷ்பா சிந்துக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறா, நிறைய A4 ஷீட்டு, பென்சிலு, அந்த ஷார்ப்னர் எல்லாமே வாங்கி தந்திருக்கா. அதை சிந்து பார்த்தா செம ஹாப்பி ஆகுறா. அதை தீபக்கோட அம்மா பார்த்துட்டு, சிந்துவை என் பையன் விட்டுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சிந்து சிரிக்கிறத நான் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அத்தை சொல்கிறாங்க, புஷ்பாவும் அவங்களும் பேச ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா தான் இருக்காங்க, 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நைட்டு தீபக் காட்டினா அவன் ஒய்ஃபை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு பார்ல இருந்து குடிச்சிட்டு இருக்கான். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான், உன்னோட ஒய்ஃப் காணா போய் இதோட 3 நாள் ஆகுது, அவளுக்கு உன் கூட சேரணும்னு இருந்ததுன்னா சீக்கிரம் வந்திருப்பாங்க, எனக்கு என்னமோ அவங்க வருவாங்கன்னே தோணல, நீ பேசாமல் புஷ்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஸ்ரீராவுமே அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஸோ அதெல்லாமே வேணாங்கிற மாதிரி சொல்கிறான். டக்குன்னு அந்த ஃப்ரெண்டுமே சொல்கிறான், அவங்கெல்லாம் வருவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தோணலன்னு சொல்லிட்டு. டக்குன்னு தீபக்கும் கடுப்பாயிட்டு போயிட்டு என் ஒய்ஃபை எப்படிடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிடறான். புஷ்பாவும் எங்கே வெளில போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கா போல நைட் டைமில். இவனை பார்த்தோன்னா டக்குன்னு பெட்டில் போய் படுக்க வைக்கிறா. அப்போ தீபக்கும் அவனோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறான். புஷ்பாவும் கையை எடுக்க பார்க்குறா. அந்த டைமில் தீபக் சொல்கிறான், குமாரின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் பேரே சொல்லிட்டு இருக்கான். புஷ்பாவும் அவனை அப்படியே பாவமாக பார்க்குறா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு உள்ளரே போயிடறா திருப்பி. அப்புறம் மார்னிங் சிந்து வந்து காட்டுறா அவனோட பையனோட முகத்தை வரைஞ்சதை. அப்போ புஷ்பா சொல்கிறா, இந்தமாரி நான் ஒரு படம் சொல்கிறேன், அதை வரைவீங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறா. சிந்துவும் சரி ஓகே நான் வரைஞ்சு தரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கட் பண்ணி திருப்பி பட்டியாலா ஸ்டேஷனில் காட்டினா சோட்டு வந்து குமாரிகிட்ட சொல்கிறான், இந்த 4 கப்லையும் டீ ஊற்றின்னு சொல்லிட்டு. அப்போ சோட்டு கேட்குறான், நீ 4 நாளாக இங்கே இருக்க, இதுக்கப்புறமும் இங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வராது, போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறான்.
அது குமாரி சொல்றா, நான் 4 நாளா இங்க இருக்கேன், நான் எங்க படுத்துட்டு இருக்கேன் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டுக்குமே தெரியாது, அவர் இப்ப என்ன பார்த்தாலும் திருப்பி வந்து கூட்டு பாரான்னு சொல்லிட்டு தெரியலங்கிற மாதிரி சொல்றா. டக்குன்னு மாஷாவும் அவளை திட்டுறாங்க, உன்னோட புருஷன் மட்டும் வந்து இங்க உன்னை கூட்டுக்கல, அவனை நீ வந்து துரத்தி அடிக்கணும், உன்ன மாரி பொண்ணெல்லாம் அவன் பத்திரமா பாத்துக்கலன்னா அவன் என்ன ஆளு, அவனை நீ துரத்தி அடிக்கணும், கண்டுக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் மாஷா இவ்வளவு திட்டிவிட்டு கையில கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுல இருந்து நிறைய உதவியா இருக்கு, அதனால உனக்கு அந்த சம்பளம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. குமாரிக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதை அப்படியே முடிஞ்சு வச்சுக்கிறா புடவைக்குள்ளார. அப்புறம் திருப்பி புஷ்பாவை காட்டினா, புஷ்பா ஏதோ ஒரு பேப்பரை வந்து ஸ்ரீராம்கிட்ட கொடுக்குறான், அதை பார்த்துட்டு ஸ்ரீராமே ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டினா ஜெயாவோட போட்டோ வந்துடுச்சு, அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான் புஷ்பா தான் ஜெயான்னு சொல்லிட்டு. அப்புறம் பட்டியாலா போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபோன் பண்றான், நாங்க ஜெயாவை கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. அங்க உள்ளவனும் சொல்றாங்க, நீங்க அனுப்பின பேங்கிள்ஸ் வந்து ஜெயாவோட தானா, அந்த மாப்பிள்ளையோட அம்மாட்ட கொடுத்து கேட்டோம், அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். கட் பண்ணா போலீஸ்காரங்க எல்லாரும் தீபக் வீட்டுக்கு வந்திருக்காங்க. தீபக்கும் அப்பதான் இங்க இருந்து ஓடி வரான். இன்ஸ்பெக்டர் வந்து கேட்கிறான், ஏன் இப்ப அவளை கூட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இன்ஸ்பெக்டர் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க, இவ பேர் புஷ்பா இல்ல, இவ பேர் ஜெயா, இவ ஒரு திருடி, அவளோட கையில உள்ள பேங்கிள்ஸ் எல்லாமே வித்து தான் யாருக்கோ பணம் அனுப்பிட்டு இருக்கா, அதுவும் இல்லாம இவ சத்தீஸ்கர்ல இருந்து வந்தேன்னு சொன்னாலே அதுவுமே போய், இவங்க அப்பா அம்மா பேரு எல்லாமே போய் தான், எல்லாத்தையுமே நாங்க ரிசர்ச் பண்ணிட்டோம், எல்லாமே போய் தான் சொல்றான். அப்பதான் கண் கலங்கிட்டு தீபாக்கும் புஷ்பா கிட்ட கேட்கிறான், நீ தான் வந்து குமாரியை மாத்தி வச்சியா, என்னோட குமாரி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு அவளுமே, நான் அப்படிலாம் கிடையாது, நான் ஒன்னும் போய் சொல்ல, நான் திருடியுமே இல்ல, என்ன நம்புங்கன்னு சொல்றா. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டருமே போட்டு இழுத்துட்டு போயிடறாங்க. அப்புறம் அவளை போலீஸ் ஸ்டேஷனுமே கூட்டு போயிடுறாங்க. புஷ்பாவுமே வெளியே நின்றுட்டு, என் மேல எந்த தப்புமே இல்லை, நான் திருடியுமே இல்லை, நான் வச்சிருந்த நகை எல்லாமே என்னோடது தான், என்னோட டவுரி நகை தாங்கிற மாதிரி சொல்றா. இன்ஸ்பெக்டர் அதெல்லாமே காலையில் வாங்காம அவளை செல்ல போட்டுன்னு சொல்றாங்க, அவளையுமே செல்ல போட்டுறாங்க. திருப்பி இங்க தீபகோட வீட்டில் காட்டினா, அவங்க அண்ணன் பைய பபுல் வந்து இது அத்தை என் பேக்லேயே விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொடுக்குறான். அது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றின ஒரு புக்கு. அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஸ்ரீராம் வந்துடுறான், என்னடா நான் ஊருக்குள்ள கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதானா, புஷ்பா நல்ல பொண்ணுடா, அவள் எந்த தப்புமே பண்ணலங்கிற மாதிரி சொல்றான். வரனா சுற்றி உள்ள ஆளுங்க எல்லாமே அவள் திருடின்னு சொல்லி தான் இன்ஸ்பெக்டர் ஆச்சு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. டக்குன்னு ஸ்ரீராமே அவன் பேக்ல இருந்து பேப்பர்ஸ் எல்லாமே எடுக்கிறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூல்குமாரியோட வரைஞ்ச போட்டோஸ் அப்படியே காப்பி எடுத்து வச்சிருக்கான். இது யார் வரைஞ்சான்னு சொல்லிட்டு தீபக் கேட்கிறான். அப்பதான் சிந்து வந்து சொல்றாங்க, இதை நான் தான் வரைஞ்சேன், புஷ்பா தான் என்கிட்ட வந்து கேட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் தீபக்கும் தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போறதுக்கு பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ணா இங்க திருப்பி பட்டியாலா ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அந்த சட்னி திருண்டிட்டு போன ஆள் இருக்காருல்ல, அவர் அந்த போஸ்டர் பார்த்துட்டு, இது உங்க கடையில வேலை பார்க்குற பொண்ணு தானே, பூல்குமாரி தானேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்புறம் மாஷாவும் அதை படிங்கிற மாதிரி சொல்றாங்க, இது பூல்குமாரி காணுங்கிறதுனால இந்த நோட்டீஸ் ஒட்டி இருக்கோம், அவளோட ஹஸ்பண்ட் வந்து தீபக் ரீசனா தான் கல்யாணம் ஆச்சு, இந்த மாதிரி இந்த ஸ்டேஷன்ல காணா போயிட்டாங்க, யாராவது இவங்களை பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் போட்டிருக்கு. மாஷாவுமே ரொம்ப சந்தோஷமா குமாரி கிட்ட சொல்றா. குமாரி ரொம்ப ஹாப்பியா இருக்கா. டக்குன்னு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்றாங்க. பட் ஆனால் ஃபோன் ரீச் ஆகல. அப்பதான் ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாங்க, ஃபோன் பண்ணி பார்த்தா வேலைக்கு ஆகாது, இன்னொரு 10 நிமிஷத்துல அந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ட்ரெயின் போகுது, அதுல குமாரி ஏற்றி விட்டு அங்க போய் ரீச் ஆயிடுவாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பூல்குமாரி எல்லாருமே சேர்ந்து வழி அனுப்பி விடுறாங்க. மாஷா கிட்ட குமாரி சொல்றா, இதான் என்னோட 2வது வீடு மாரி நான் நினைக்கிறேன், இங்கேருந்து போறதுக்கே எனக்கு மனசு இல்லை, ஆனா நான் கண்டிப்பா திருப்பி வருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் சோட்டு அந்த காலில் எல்லாருமே நடிக்கிறவர், அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போறாங்க. ட்ரெயினுமே கிளம்பிடுது. ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாங்க, நீ ஏறணும்னு 10வது ஸ்டேஷன்ல தான் நீ இறங்க வேண்டிய இடம் இருக்கு, ஒழுங்கா ஞாபகம் வச்சுவோங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்புறம் தீபக், ஸ்ரீராம், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் புஷ்பாவை வெளில கூட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. புஷ்பாவும் வந்து எல்லா மேட்டரையுமே சொல்றா. என்ன விஷயம்னா அப்படியே ஃபிளாஷ்பேக் போறாங்க. புஷ்பாவுக்கு வந்து மேரேஜ் பண்ண போறதா அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு புஷ்பாவுமே, நான் 12th ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், 800 பாய்ஸ் இருந்திருக்காங்க, 86 கேர்ள்ஸ் இருந்திருக்காங்க, அவங்க எல்லாருமே தாண்டி நான் இப்போ முன்னாடி வந்திருக்கேன், என்னை படிக்க விடுங்க, நான் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் படிக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மாவுமே, அதெல்லாமே முடியாது, நீ உன் புருஷன் வீட்டுக்கு போய் படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு புஷ்பாவுமே, அதெல்லாமே முடியாது, நான் படிக்கணுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, உன்னோட அப்பாவோட நிலத்தெல்லாமே வித்து தான் இந்த டவுரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன், அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் நான் கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ இதுக்கப்புறம் ஏதாவது மாறுதல் பேசுனீங்கன்னா நான் தூக்கு மாட்டி தொங்கிடுவேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் வேற வழியே எல்லாமே மேரேஜ் பண்ணிட்டு ட்ரெயினில் வராங்க. அந்த டைம்ல கூட அவங்களுக்கு வந்து தப்பிச்சு போகணும் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமுமே இல்லை. பட் ஆனால் தீபக் கூப்பிட்டோன்னே கடவுளே ஒரு செய்கை ஒன்று பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட அப்படியே வந்துட்டாங்களாம். அதுவும் இல்லாமல் அந்த பணம் அனுப்பி வச்சது எல்லாமே என்னோட தங்கச்சிக்கு தான், கோர்ஸுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கும், நான் இன்னைக்கு ஈவினிங் தேராதூன் போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தீபக்கும், ஏன் இவ்வளோ பொய் சொல்லியிருந்த, நீ உண்மையை சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு புஷ்பாவும், நான் இவ்வளோ பொய் சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் அப்படியே பத்திரமா வச்சிருப்பீங்களா, இவ புருஷனே விட்டு ஓரத்துக்கு தான் ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு துரத்திருப்பீங்களேன்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் அதுவும் இல்லாமல் நான் நேத்தியே போயிருக்க வேண்டிய ஆளு, நீ வந்து உன்னோட ஒய்ஃப் பேரே சொல்லியிருந்தியா, சரி அதுக்காக தான் போஸ்டரில் என்னோட நம்பர் கொடுத்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் யோசிக்கிறா, என்னோட ஃபோன் எங்க சார், அந்த போஸ்டர்ல என்னோட ஃபோன் நம்பர் தான் கொடுத்தேன், ஃபோனை அடிச்சிருந்தாலுமே என் ஃபோனுக்கு தான் வந்திருக்கும், நீங்க ஃபோனை காட்டுங்கிற மாதிரி சொல்றா. அப்பதான் இன்ஸ்பெக்டர் அவரோட டிராவை ஓப்பன் பண்றாரு. உள்ள வந்து புஷ்பா ஃபோன் இருக்கு, ஒரே நம்பர்ல இருந்து 11 மிஸ் கால் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டா ஸ்டேஷன் மாஸ்டர் தான் பேசுறாரு போல.
இந்த மாதிரி குமாரி ஏற்றி விட்டுட்டோம், அவள் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்ஸ்பெக்டர் தீபக் கிட்டயுமே சொல்கிறாங்க. தீபக்கும் புஷ்பாவும் எல்லாருமே ஓட ட்ரை பண்ணுறாங்க. டக்குன்னு இன்ஸ்பெக்டர் புஷ்பாவை நிறுத்துறாங்க. அவங்களோட கேஸ் முடிஞ்சிருச்சுமா, குமாரி வந்தோன்னா அவங்க சேர்ந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் உன் கேஸ் இன்னும் முடியல, பிரதீப்புக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன், அவங்க வந்துட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தீபக்கும் திரும்பி வந்து, சார் அவளை விட்டுருங்க சார், அவங்களோட ஹஸ்பண்டோட போகணும்னு விருப்பம் இல்லை, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு புஷ்பாவும் தீபக்கை கன்வின்ஸ் பண்ணி, நீ போய் அவளை மீட் பண்ணு, இல்லைன்னா வேற ஸ்டேஷனில் போய் இறங்கிட போகிறாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மனசை கல்லாயிட்டு தீபக்குமே ஸ்டேஷன் பார்க்க ஓடுறான். இங்கே திருப்பி புஷ்பா இன்ஸ்பெக்டர்கிட்ட கெஞ்சிரா, இந்த மாதிரி விட்டுருங்க சார், என்னோட டவுரி நகை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னை விட்டுருங்கிற மாதிரி சொல்கிறா. பட் ஆனால் இன்ஸ்பெக்டர் காதில் வாங்குற மாதிரியே தெரியல. பிரதீப் அவனோட ஆளுங்க எல்லாமே கூட்டு வந்துடுறான். சார் அவளை இங்கே காட்டுங்க சார், அவளை நான் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறான். இன்ஸ்பெக்டருமே அவனை மேலங்கிலியுமே பார்க்குறாரு. டக்குன்னு பணத்தை தூக்கி போடுறான். அப்புறம் தான் புஷ்பாவை வர சொல்கிறாங்க. புஷ்பா வந்தவொடனே என்னை விட்டுட்டே ஓட ட்ரை பண்ணுறியான்னு சொல்லிட்டு 2 கன்னத்தில் வைக்கிறான். புஷ்பாவோட உதட்டு கிழிஞ்சு அந்த இடத்துல ரத்தமே வந்துடுது. என்னை விட்டுட்டே ஓட ட்ரை பண்ணுறியா சார், நான் இவன் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல, அவளை என்கிட்ட அப்படியே விட்டுருங்கன்னு சொல்கிறான். அப்படியே இழுத்து போக ட்ரை பண்ணுறான். இன்ஸ்பெக்டர் டக்குன்னு 1 நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு, பிரதீப் சார் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிக்க சொன்னீங்க, கண்டுபிடிச்சாச்சு. பட் ஆனால் மேட்ரு என்னன்னா, அவளுக்கு உங்கள் கூட வரதுக்கு விருப்பமே இல்லை, நீங்கள் அவளை வலுக்கட்டாயமாக கூட்டு போகிறீங்க, அதுவும் இல்லாமல் ஸ்டேஷன்லேயே வச்சு அவளை 2 வாட்டி அரைஞ்சிருக்கீங்க. ஸோ இதெல்லாமே பெரிய அஃபென்ஸு. அதுவும் இல்லாமல் உங்களோட ஒய்ஃபை நீங்களே கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இவளை இங்கேயே விட்டு போகிறதா உங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாமே கேட்டோன்னே புஷ்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் இன்ஸ்பெக்டருமே தன்னோட பேக்கெட்லேருந்து கச்சிப்பு எடுத்து புஷ்பாட்ட கொடுக்குறான். அவங்களுமே அந்த உதத்தில் உள்ள அந்த ரத்தத்தை உடச்சிக்கிறாங்க. டக்குன்னு பிரதீப்பை கொஞ்சம் திமிரு காட்டி பேசிட்டு இருக்கான். சார் நான் என் ஊரில் எப்படின்னு தெரியுமா, உங்களை நினச்சா இதே இடத்துலேருந்து தூக்கிடும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதையும் இன்ஸ்பெக்டர் காதில் வாங்கிட்டு பக்கத்தில் கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, இவர் நம்மளே தூக்கிடுவாராமா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், அதுவும் ஆன் டியூட்டியில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் வேலை கையை வைக்க ட்ரை பண்ணுறான், ஸோ இவன் மேலே என்ன கேஸ் போடலாங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் பிரதீப் அப்படியே கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போகிறாங்க. அப்புறம் போகிறப்ப இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, தம்பி அந்த டவுரி நகையை எடுத்துகிட்டு போறீங்க போல, அதையும் அப்படியே கீழே போட்டுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவனுமே அதை தூக்கி போட்டு போயிடுறான். புஷ்பா அதை எடுத்து இன்ஸ்பெக்டர் டேபிளில் வச்சுட்டு தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு போக பார்க்குறா. அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, அந்த நகை உன்னோடது தான், நீயே எடுத்துகிட்டு போங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் புஷ்பாவும் தன்னோட கையில் உள்ள 2 பேங்கிள்ஸை கட்டி வைக்கிறா. அப்புறம் கழுத்தில் உள்ள அந்த தாலியுமே கட்டி வச்சிடறா. இது என்னோட கிடையாது, இது பிரதீப் அவங்களோட குடும்பத்தில் எனக்கு போட்டது, இது நீங்கள் வச்சுக்கோங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடறா. அப்போ பக்கத்தில் கான்ஸ்டபிளும் வந்து நிற்கிறாரு. கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இவர் ரொம்ப தூரம் போப்பாரா பாரு, வேற லெவலில் பண்ண போகிறாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கான்ஸ்டபிள், ஆமாம் சார், இங்கேருந்து 800 கிலோமீட்டர் அந்த தேராதுன்னு இப்போ தான் சர்ச் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் உன் மூளையில் தீய வைக்க, நான் எதை பற்றி சொன்னால் நீ எதை பற்றியாவது பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் கட் பண்ணி தீபக் காட்டினா ரயிலுமே வந்துட்டு இருக்கு. இங்கே சைக்கிளில் இவங்களுமே போயிட்டு இருக்காங்க. ஒரு செட் டைமில் செயினுமே அறந்துடுச்சா, டப்புனு கீழே விழுறான். அந்த சைக்கிளுமே அப்புறம் திருப்பி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் போய் கேட்குறான், இந்த மாதிரி பட்டியாலா ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் வந்துட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டரும் அது முன்னாடியே வந்துடுச்சு, இது வேற ட்ரெயினுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, ஒரு வேளை வீட்டுக்கு போயிருப்பாளான்னு சொல்லிட்டு. அப்புறம் சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காங்க. டக்குன்னு தீபக்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. தீபக்கும் திரும்பி பார்க்குறான். அங்கேருந்து கொஞ்சம் மறைவுலேருந்து அப்படியே குமாரியோட முகம் தெரியுது. அப்புறம் கையை நீட்டி காட்டுறா. அப்புறம் 2 பேருமே ஓடி வந்து ஆனந்த கண்ணியில் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் கண்ணம் கழுத்து மூக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கட் பண்ணா அவளை அப்படியே சைக்கிள்லே வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க, ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. எல்லாமே கரெக்டாக போகுது. இங்கே நியூஸுமே வந்து பட்டியாலா ஸ்டேஷனுக்குமே தெரியுது. மாஷா எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. அவங்களுமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கட் பண்ணி ஈவினிங் காட்டினா புஷ்பாவோ ஜெயாவோ, புஷ்பான்னு நம்ம வச்சுக்கலாம், புஷ்பா வந்து ஊருக்கு கிளம்புறா. சுத்திர எல்லாருமே பஸ்ல வழி அனுப்புறதுக்காக நிற்கிறாங்க. சிந்து வந்து புஷ்பாவோட முகத்தை வரைஞ்சி புஷ்பாகிட்ட கொடுக்குறா. அவளுமே சந்தோஷப்பட்டுட்டு ஒரு ஹக் ஒன்று கொடுக்குறா. அப்புறம் எல்லாத்தையும் போயிட்டு வரேன்னு சொல்றா. பப்ளு கிட்ட, அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்றா. கடைசியா வந்து குமாரியுமே பார்க்க வரா. குமாரியுமே டக்குன்னு காலில் விட வரா. அதெல்லாம் ஒண்ணுமே வேணான்னு சொல்றா. நீ அந்த போஸ்டர் ஓட்டுற ஐடியாவை கண்டுபிடிக்கலன்னா நான் இங்க வந்திருக்கவே முடியாது, உனக்கு தான் நன்றிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு புஷ்பாவும் சொல்றா, நீ இந்த மாதிரி இடம் மாறி உட்காரலன்னா என் லைஃபே மாறி இருக்காது, நான் ஒரு சாக்கடையில் இவ்வளவு நாள் இருந்திருக்க வேண்டியவ, நீ தான் என்னை காப்பாத்தினங்க மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் படி எல்லாமே ஏறிட்டு உள்ளார போக பாக்குறா. அந்த டைம்ல ஸ்ரீராமும் தீபக் கிட்ட சொல்ல சொல்றான், இந்த மாதிரி இது உன்னோட வீடு தான், நீ இங்க எப்போ வேணாலும் வரலாம், உனக்காக இங்க ஒரு உயிர் காத்துட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்றான். அப்போ புஷ்பாவும் ஸ்ரீராம் பார்த்துட்டு அப்படியே தலையாடுறா. அவனுமே அப்படியே தலையாடுறான். அதோட இந்த படமுமே முடியுது. இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று குமாரி கேரக்டர், செம்ம க்யூட்டாக இருக்கும், வாய்ஸுமே சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அடுத்து அந்த போலீஸ்காரர் கேரக்டர் நிறைய படத்தில் அவர் வில்லனாக தான் பார்த்துருக்கேன். இந்த கேரக்டரில் பார்த்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தமிழில் எக்ஸ்பிளைன் வேறு ஏதாவது படம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.